ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்களோட கணவர் இறந்துட்டாங்களாம். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க வீட்டு வேலை பார்த்து தான் அவங்க காசு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களோட சின்ன வருமானத்தையும் அவங்க மாசம் மாசம் தவறாம ஆண்டவருக்காக காணிக்க சர்ச்சில் கொடுத்துக்கிட்டே வந்தாங்களாம். ஒரு நாள் பாஸ்டர் அந்த அம்மாவோட வீட்டுக்கு வீடு சந்திப்புக்கு வந்தபோது அந்த பாஸ்டர் கேட்டாராம், நீங்களே கஷ்டப்படுறீங்கள, அப்புறம் எதுக்கு நீங்க மாசம் மாசம் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு என்னோட கஷ்டத்துலேயும் ஆண்டவர் கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். உடனே பாஸ்டருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. பாஸ்டருக்கு ஒரு நாள் ஃபாரின்ல மெசேஜ் கொடுக்க சான்ஸ் கிடச்சிது. அப்போ அவர் மெசேஜ் கொடுக்கும்போது அந்த அம்மாவோட சாட்சியை சொன்னாராம். அவங்க அவங்களோட இல்லாமையிலையும் கர்த்தருக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை சர்ச்சு முடிஞ்சோடனே இதை கேட்டுட்டு இருந்த ஒரு ஃபாரினர் பாஸ்டர் கிட்ட நீங்கள் ஒருத்தவங்கள சொன்னீங்கல்ல, அவங்களோட பிள்ளைங்களுக்கு நான் திருமண செலவை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சொன்னாராம். பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அந்த அம்மா கொடுத்தனால கடவுள் அவங்கள ஆசீர்வதிச்சாரு. பைபிளில் கொடுக்கறது பற்றி அழகாக ஒரு வசனம் போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திப்பார். இந்த கிறிஸ்மஸ் டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே நீங்கள் உதவி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.